கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். இதுவரைக்கு நீங்கள் பலவிதமான தீங்கை அனுபவித்திருக்கலாம். இன்று முதல், இந்த நொடி பொழுது முதல் நீங்கள் தீங்கை காணப்போவதில்லை. ஆண்டவர் இன்றைக்கு நேரடியாக உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், சத்துரு கொண்டு வந்த எல்லா போராட்டங்களையும் இப்பொழுது, இந்த நொடி பொழுதே கர்த்தர் விலக்கி போட்டு விட்டார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், நமக்கு முன்பாக கடந்து போகிறவர். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதமான கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரிப்பதற்காக வருகிறார்கள். வருகிற வழிகளிலே எத்தனையோ விதமான தடைகள், எத்தனையோ விதமான மனிதர்களுடைய போராட்டங்கள். ஆனால் எல்லாவற்றையுமே ஆண்டவர் முறியடித்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதமான தேசத்திற்குள்ளே கொண்டு போனார். அவர்கள் நடந்து வந்தார்கள். மோசே மூலமாக ஆண்டவர் அழைக்கிற பொழுது அந்த சத்தத்திற்கு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் கடந்து போனார்கள். ஆனால் எல்லா விதமான ஆக்கினைகளையும் அகற்றினது யாரென்றால் கர்த்தர். எல்லா சத்துருக்களுக்கு விலக்கி பாதுகாத்தது யாரென்றால் கர்த்தர். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, உன் ஆக்கினைகள் எல்லாவற்றையும் நான் அகற்றிவிட்டேன். ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த கண்ணீர், முன்னேற முடியாதபடிக்கு ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஏன் இப்படிப்பட்ட தடை என்று நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கலங்காதுங்க, உங்கள் ஆக்கினைகள் எல்லாவற்றையுமே நான் அகற்றிவிட்டேன். உங்களுடைய சத்துருக்களை நான் விலக்கிவிட்டேன். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இதுவரைக்கும் தீங்கு நஷ்டம், வியாதி, வறுமைன்னு, தரித்திரன்னு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் நடுவில் நான் இருக்கிற மகனே, உங்கள் நடுவில் நான் இருக்கிற மகனே, நீங்கள் கலங்காதுங்க. மகனே மகளே, நீங்கள் கலங்காதுங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன், ஆகையினாலே இனி நீங்கள் தீங்கை காணப்போவது இல்லை. இனி நீங்கள் தீங்க காணப்போவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கூட இருந்து தீங்க காணாதிருக்க செய்ய வேண்டும் என்றால், ஆக்கினைகளெல்லாம் அகற்றி உன் சத்துருக்களையெல்லாம் விலக்கி சந்தோஷமாய் நீங்கள் வாழ வேண்டும் என்றால், 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், சீயோன் குமாரத்தியே கெம்பிரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. எப்பொழுது நீங்கள் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள் என்றால்
தேவன் உங்கள் நடுவில் இருப்பார். அவர் இருந்தாலே எல்லாமே சரியாயிரும். ஆக்கினைகள் அகன்று போகும், சத்துருக்கள் பின்னிட்டு ஓடி போவார்கள், தீங்கெல்லாம் விலகி போய்விடும். நம்முடைய ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அதனால எப்போது கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருங்க. இஸ்ரவேல் மக்கள் முன்னேறக்கூடாதபடிக்கு பெரிய தடை எரிகோ. அந்த எரிகோ கோட்டை, அந்த எரிகோ கோட்டையை துதியினாலே தகர்த்து முன்னேறி சென்றார்கள். இன்றைக்கு நீங்கள் முன்னேறக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகள் மாற வேண்டும் என்றால் கர்த்தரை எப்போது துதிச்சுக்கிட்டே இருங்க. துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. பாட்டினாலே மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய் எல்லாவற்றையும் அகற்றி தீங்கை காணாதிருக்கிற ஒரு சமாதானமான வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். நமக்கு சமாதானமான வாழ்க்கை தருவதற்காகத்தான் இயேசு தன்னையே ஜீவபலியாய் விட்டு கொடுத்தார். தன்னுடைய சரீரத்தையே ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய உயிரையே விட்டு கொடுத்தார். நமக்காக சிலுவையில் எல்லா இரத்தத்தையும் சிந்தினார், நம்மளை வாழ வைப்பதற்காக. ஆகையினால இயேசுவை எப்பொழுதும் துதித்து மகிமைப்படுத்துங்க. அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க, கெம்பிரித்து உயர்த்தி கொண்டே இருங்க அவருடைய நாமத்தை. ஆண்டவர் உங்க கூட இருப்பார், நம்ம கூட இருப்பார். தீங்கை காணாதிருக்கிற அந்த வாழ்க்கையை நமக்கு நிச்சயமாகவே தருவார். நம்ம ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இனி தீங்கை காணாதிருப்பான்னு சொன்னீங்களே ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தீங்கை இப்பொழுதே அகற்றி போடுங்க. ஆக்கினை அகற்றி போடுங்க. சத்துருடைய கிரியைகள் எல்லாம் முறித்து போட்டு நீங்கள் கூட இருந்து ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கொடுங்கப்பா. அப்படி கொடுத்து விட்டதற்காக நன்றி. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் குடும்பத்தின் மீதும் உங்களுடைய ஆளுகை ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கினதற்காக நன்றி. நீங்கள் அப்படியே செய்து விட்டீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.